நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஜாஷ்வா டிவி நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆசீர்வாத நேரம் என்ற நிகழ்ச்சியிலே ஜாஷ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். எத்தனையோ மனுஷர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு, எனக்கு, உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஜெபம் செய்து நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரம் ஐயா, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர். நன்றி ஆண்டவரை. அப்பா, அந்த மாலை வேலைக்கு அமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற அப்பா. அந்த வேலையிலும் கூட ஆண்டவரை, இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வத்தரணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. முதலிருந்து முடிவு வரைக்கும் தகப்பனே நீர் நடத்தர வேணுமா ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, துதி வேலை, செய்தி வேலை ஒவ்வொன்றே ஆண்டவரை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். 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 சர்வவல்ல தேவனை நாம் ஆராதிப்போம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இப்போ உங்களோட ஒரு பாடலோடு நாம் இந்த ஆசீர்வாத விடையை தொடங்குவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமை தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், உந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார்,
எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் சித்தம் என்னில் விளங்க என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஜீவனை எனக்களித்து என்னை ஆசாரியன் ஆக்கினீரே. உந்தன் ஜீவனை எனக்களித்து என்னை ஆசாரியன் ஆக்கினீரே. எந்தன் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஒரு அருமையான பக்தர் இப்படி பாடியிருக்கிறார். வாலிப காலமெல்லாம் வாழ்க்கையின் துணையானீர், உம் நாமத்தை மகிமைப்படுத்த தழைத்தோங்க நான் ஒவ்வொரு நாளும் பாடுவேன் என்று சொல்லி பாடியிருக்கிறார். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. இந்த பாடலின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால், இந்த பாடலின்படி நம்முடைய ஓட்டத்தை ஓடினோம் என்றால் நம்முடைய ஓட்டம் ஜெயமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது வாழ்க்கையிலே அதிசயங்களை நம் மத்தியிலே அவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதய கதவுகளை ஒவ்வொரு நாளும் தட்டுகிறார். ஆனால் உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே அந்த பாவத்திற்கு விலக்கி, இந்த பாவத்தை தவிர்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை சேர்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறார். ஆனால் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து ஓடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நம்முடைய வியாபாரங்களிலே செய்த நன்மைகள், நம்முடைய ஊழியங்களிலே செய்த நன்மைகள், நம்முடைய கிராமத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய பட்டணங்களிலே செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க, எவ்வளவு நல்லவர். எத்தனையோ ஜனங்கள் மன அமைதி இல்லாமல் மன போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நன்றி செலுத்தி ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய அதிசயத்தை செய்தவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேர் ஒவ்வொரு நாள் நடத்தி வந்த பாதைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் கால்கள் இடராதபடி காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவர். உமது கரங்களை எங்களை ஏந்தி ஆண்டவர் தாங்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவர். எங்கள் பாதங்கள் ஆண்டவர் கல்லில் இடராதபடி காத்து நடத்தின தயவுக்காண்டி துதிக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னதமானவர் மறைவில் இருக்க சர்வங்களோட நிழலில் தங்குது கர்த்தாவே, நிற்கிறவே செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா வறட்சியான காலையிலும் கூட கர்த்தாவே எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாள் சத்துரு கொண்டு வருகிற சதி திட்டங்கள்லாம் விலைக்கு போட்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உமது கரங்கள் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இன்னைக்கு கடங்கா நன்மை செய்தவரே மே துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே மே துதிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் கிராமத்தில்
இவ்வளவாக எல்லோரும் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. தொழிலை ஆசீர்வாதத்தை வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் போஷித்தது போல் கர்த்தாவே எங்கள் தொழிலை கொண்டு எங்கள் குடும்பங்கள் போஷிக்கப்பட ஆண்டவரை நடத்தக்கூடிய கிருபை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே மட்டுமாக ஆண்டவரே எங்கள் கிராமத்தில் நல்ல ஒரு ஆலயத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. திருச்சேவை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. குடும்பங்களை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வாதம் வருகிறீரே உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேலை செல்லுறாங்கப்பா, நல்ல பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமது கரம் பிள்ளைகளோடு நடத்தி வருகிற தயவுக்கு ஆண்டவரை துதிக்கிற ஆண்டவரே. எங்கள் கிராமத்தை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா அந்த நாளில் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப கிருபை தாங்க ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா அந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு நிமிடம் அது கிருபம் அது தயவும் அது இறக்க எங்களோடு இருக்கிறக்கா நன்றி அப்பா. ஏசப்பா உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்கிறக்கா நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 2 நாட்களும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. அதிகமாய் மே தேட துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. அதிகமாக நாங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரே மே தேட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆவியான நாள் ஆண்டவரே இயேசுவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானதாமே எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்கப்பா. எங்களுக்கு கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. நடக்கின்ற வழியை நீங்க போதித்து வழிகாட்டுங்க இயேசுவா. அப்படியா நீங்க நடத்த போற தயவுக்கு ஆண்டவர் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துங்கப்பா. இது பார்க்குற பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவா ஸ்தோத்திரமையா. தகப்பனே இந்த நாள் ஆண்டவரே ஆவியானதாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் அற்புதமா அதிசயமா நீ நடத்த போறதுக்கு ஆண்டவர் துதிக்கிறோம் ஐயா. இந்த 2 நாட்கள் ஆண்டவரே அதிகமா ஜனங்கள் ஆண்டவரை மோடு கிட்டி சேர நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உம்மை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் ஐயா. இது பார்க்குற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல தேர்தலை கொடுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆவியானதாமே இந்த நாள் எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து நடத்த போற தயவுக்கு ஆண்டவர் துதிக்கிறோம். ஏசி மனஞ்சோம். ஆமென் ஆமென். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீர் அறியாதெதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீர் அறியாதெதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மாதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியில் மதிலாக
அன்பரே எங்களை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகள் ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை சில நிமிடங்கள் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம் வேத பகுதி புலம்பல் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிப்போம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, ஆண்டுடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள். நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் பின்னால் பார்த்தோம்னா அவருடைய பரிசுத்த சந்ததியில் நிற்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்கள் நாம், தகுதி இல்லாத நம்ம. ஆனால் ஆண்டவர் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி, என்றைக்கோ எலும்பும் சதையும் இல்லாமல் மண்ணோடு மண்ணாக போய்க்கக்கூடிய நம்ம ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம் காரியங்களை அவர் நடத்தி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான், உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரை நோக்கி வந்திருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கும் பொழுது, நம்ம வந்த பின்னால் வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். அதே புலம்பல் 3:24 சொல்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி புலம்பல் அந்த புத்தகத்திலே சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். அதாவது கர்த்தர் என் பங்கு, உலக மனுஷங்களோ உலக பாடுகளோ என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா நம்மோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பேசும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது. அதே அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புங்கிறது பெரிதான கிருபை, அவர் போடுற பிச்சை. அந்த ரட்சிப்புக்கு மனுஷனாகிய நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு குறித்து அசால்ட்டாக அஜாக்கிரதையாக இருப்பது நல்லதல்ல. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பது பெரிதானது, பெரிதானது. அந்த ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அதே அதிகாரத்திலே 27வது வசனம் சொல்கிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா 33 வயது வரை ஆண்டவரை அறியாதிருந்தோம். 33 வயது வரை ஆண்டவரை அறியாதிருந்தோம். 30 வயது வரை ஒரு கவலை கிடையாது மனசில், எல்லாமே நம்ம சாதிச்சிடலாம், நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்கும். ஆனால் 33 வயதில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய டயத்தில், அந்த சமயத்தில் தான் பெரிய பாடுகள், உபத்திரவங்கள். எப்படி நம்ம வாழ்க்கை வாழ முடியாதோ, நம்முடைய குடும்பம் நிர்மூலமாகி விடுவோமோ, நம்முடைய குடும்பத்தை சத்துருவானவன் விழுங்கி விடுவானோ என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் தான் 33 வயசில் தான் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் வந்தோம். ஆனால் 33 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் பட்ட பாடுகள் அநேகம். ஆனால் ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களை பலப்படுத்தினார். அதைத்தான் நான் நினச்சி பார்ப்பேன். அந்த இளம் பிராயத்தில் ஒரு பாடுகளை நம்ம அனுபவிச்சிட்டோம். ஆனால் வயது முதிர்ந்த இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை பற்றி நான் சிந்திப்பேன். அதே போல் 28வது வசனம் சொல்கிறது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். அந்த பாடுகள் வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுது ஆண்டவர் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி,
கிறிஸ்தவர்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனைகள், என்ன பாடுகள், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அதே போல் 31வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்கிறது, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று சொல்லப்படும். அவர் இருதயத்தில் நம்ம சஞ்சலப்படுத்தணும், நம்ம சிறுமையாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்கிறதில்லை. நம்ம இந்த உலகத்தில் ஓடும் பொழுது சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறான். அதிகமான ஆசைகள், அதிகமான மனதில் உள்ள சிந்தனைகள், இப்படி நம்முடைய வாழ்க்கை சஞ்சலத்திலே வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்குள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்திலே அதில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவரை பற்றி ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்தில் ஒரு ராஜா, நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா, அந்த இடத்துல ஒரு பொற்சிலையை நிறுத்துகிறார். பொற்சிலையை நிறுத்தி அவருடைய தேசம் முழுவதும் தண்டோரப்படப்படுகிறது. அது அவருடைய தேசம் முழுவதும் அறிக்கை செய்யப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக வந்து தாழ விழுந்து வணங்கி பணிய வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளையிடுகிறார். வந்தாச்சு, எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லா ஜனங்களும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க அடிக்கிற மேளத்துக்கும் அவங்க அடிக்கிற கூத்துக்கும் அவங்க வந்து அந்த இடத்துல விழுந்து வணங்குகிறாங்க. ஆனால் அதில் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் மட்டும் அவங்க வணங்கலை. அப்போ தான் அதை குறித்து ஜனங்கள் போய் அரசர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த அரசர் அவங்கள்ட்ட கேட்காங்க. அப்போ சொல்கிறாங்க, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. 17வது வசனம் சொல்லுது, 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18வது வசனம் சொல்லுவது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார்கள். அந்த 7 மடங்கு சூடாக்க சொன்னோன்னு ராஜாவுக்கு கோபம் உண்டாகி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில் தூக்கி போடுறாங்க. ஆனால் அங்கே அவர்களோடு தேவனும் உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்பொழுது ஆண்டவரை மட்டும் சார்ந்து நீங்கள் நிற்கும் பொழுது உங்களோடு அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் இருப்பார். அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவர் இருந்து அதில் ஒரு விடுதலையை கொடுப்பார். வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இதை நிறைவு செய்ய போகிறோம். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசா
பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனுஷன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்பொழுது நாம் ஆண்டவருக்குள் பலப்பட்டு ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்பை அனுதினமும் காத்துக்கொள்ள கிருபை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே இந்த புதிய மாதத்திலே 3வது மாதத்திலே வந்து நிற்கிற எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்களை உம்முடைய சமூகத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே, எல்லா தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமாறு ஜெபிக்கிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்யும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.